இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வாசல் படி. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே பூஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே பூஜனம் பண்ணுவான். தேவன் இந்த வார்த்தையை, ஏசப்பா இந்த வார்த்தையை சொல்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து அவருக்கான கதவை நாங்கள் திறப்பமாக இருந்தால் அவர் எங்களிடத்தில் பிரவேசிப்பார், எங்களிடத்தில் எல்லா காரியத்துக்குமே அவர் விடுதலையை கொடுப்பார். ஆனால் தேவன் மாத்திரமும் வாசல் படியில் இருக்கிறாருண்டா இல்லை. வசனம் சொல்லுது, பாவமும் வாசல் படியில் படுத்திருக்குமெண்டு. பாவமும் வாசல் படியில் இருக்கு, ஏசப்பாவும் வாசல் படியில் நின்று கதவை தட்டுறார். நாங்கள் எந்த சத்தத்துக்கு கதவை திறக்க போகிறோம்ன்றது எங்களுடைய கையில் தான் இருக்குது. நாங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறப்பமாக இருந்தால் பரலோக ராஜ்யம் என்ற அந்த ராஜ்யத்தில் தேவன் எங்களையும் ஒருத்தராய் நினைவு கூறுவார். ஆனால் நாங்கள் பாவத்துக்கு கதவை திறந்தால் சகலமும் எதிராக நடக்கும். தேவனை விட்டு நாங்கள் பின்மாற்றமாய் ரொம்ப தொலைவில் போகிறவர்களாக இருப்போம். நாங்கள் பாவத்துக்கு அனுமதி கொடுக்காதபடிக்கு தேவனுக்கு அனுமதி கொடுக்கணுமா இருந்தால் தேவனுடைய கற்பனைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தவராகி அவருடைய கட்டளைகளை நாங்கள் கை கொண்டு அதன் பிரகாரமாக நடக்கிறவர்களாக இருப்போமா இருந்தால் பாவத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுக்காதவர்களாக இருப்போம். உள்ளும் புறமும் நாங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி உள்ளும் புறமும் பரிசுத்தமாக இருக்க நாங்கள் ஆரம்பிக்கும் போது, அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளும் போது எங்களை விட்டு பாவம் அகன்று போகும், பாவம் ஓடி போகும். அப்போ நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் நாங்கள் நடந்து கொண்டு வரும்போது நாங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம். அவருடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் அவருக்கு கதவை திறக்கிறோம். அப்படி அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கதவை திறக்கிற பொழுது அவர் சொன்னது போல் அவர் எங்களிடத்திலே உட்பிரவேசித்து எங்களோட போஜனம் பண்ணுவார், நாங்களும் தேவனோட போஜனம் பண்ணுவோம். நாங்கள் எந்த சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது எந்த சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறோம்ன்றதில் கவனமாக இருக்கணும். தேவனுடைய சத்தத்தை மாத்திரமே நாங்கள் கேட்டு அவருக்கு கதவை திறக்கிறவர்களாக இருக்கணும். Have a nice day.